ஒரு அம்மாக்காக அவனோட வைஃபையே முத்து வெறுக்குறான். இதுவரைக்குமே எல்லா அவமானத்தையுமே சிரிச்சுட்டு தாங்குன மீனா பாத்தீங்கன்னா, முத்து சொன்னத கேட்ட உடனே உடைஞ்சு போயிடுறா. அதுவும் ஃபேமிலி சேவ் பண்ண போன இடத்துல தான் மீனாக்கு பெரிய டேஞ்சர் வெயிட்டிங்ல இருக்குது. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பதற வச்சிருக்கோம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த சீரியல் பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் சீரியல் தான். ரொம்ப நாளா டாப்ல தான் இருந்துச்சு. இப்ப சடனா பாத்தீங்கன்னா, எகெயின் அதிரடி டர்னிங் பாயிண்ட்னால பரபரப்பா போயிட்டு இருக்குது. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, மீனாவ பத்தி விஜயா சொன்னத கேட்ட உடனே முத்து, மீனா 2 பேருக்குமே சண்டை வருது. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல மீனாவ தான் சென்டரா வச்சு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு வந்திருக்குது. ரோகிணி, மனோஜ் பிரிச்ச மாதிரி முத்து, மீனா பிரிக்க விஜயா பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு உங்களுக்குமே தோணும். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் இப்ப பழைய ஃபார்முக்கு வந்துருச்சுன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோட்ல இமோஷனல் கான்ஃபிளிக்ட், ஃபேமிலி பெயின், பிட்ராயல், டென்ஷன் எல்லாமே நம்மள ரொம்ப அட்டாச்சா வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். முதல்ல விஜயாவோட நிலைமை இட்செல்ஃப் ஒரு பெரிய இமோஷனல் அயோனியா தான் இருக்குது. இது வரைக்குமே வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்த விஜயா வீடு ஜப்தினால விஜயா கரண்ட்லி மீனோட அம்மா சந்திரா வீட்டுல ஸ்டே பண்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் இமோஷனல் பஞ்சு தான். ஏன்னா லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. நேத்து பவர்ல இருந்தவங்க இன்னைக்கு ஹெல்ப் கேட்கிற நிலைமைக்கு வரலாம் அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி ரொம்ப சப்டிலா ஷோ பண்ணிருக்காங்க. ஆனா இங்கதான் சந்திராவோட கேரக்டர் நம்ம மனசு டச் பண்ணிருக்கோம். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா மீனா வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் விஜய்க்கு இந்த நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுதான் இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கேட்ட உடனே விஜய் செம்ம ஷாக்கிங் ஆயிட்டாங்க. ஆனா பழைய கசப்பை மனசுக்குள்ள வச்சுக்காம வந்த கெஸ்ட் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் மீனோட அம்மா சந்திரா நடந்துக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்டோரிக்கு வேற லெவல் சென்டிமெண்டா இருக்கு. ஆனா இது குவைட்டா போற விஷயம் மாதிரி தான் தெரியும். அங்கதான் சிக்கல் வருது. சந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தப்போ விஜயாவை பார்த்து குடும்பக்கார மாமியார் அப்படின்னு பேசுனதுதான் விஜயா ஒட்டு கெட்டுறாங்க. இதனால விஜயா கோவப்படுறாங்க. நான் குடும்பக்காரி அப்படின்ட்டு ஊர்ல சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம்னாலதான் முத்து மீனா இடையில பெரிய பிரச்சனையா மாறுது. இவங்க என் பொண்ணு எப்படி எல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு பழி வாங்காம வீட்டுக்கு வந்தவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற மனசோட தான் விஜயா பாத்துக்கிறாங்க. அந்த மெச்சூரிட்டி பெரிய விஷயம் தான். அப்ப நமக்கு என்ன தோணுன்னு பாத்தீங்கன்னா, மீனாவோட ஃபேமிலி மேல இன்னொரு ரெஸ்பெக்ட் அதிகமா தான் வந்திருக்கும். ஆனா விஜயோட ஈகோ மட்டும் கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. சந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத ஒட்டு கேட்ட உடனே நான் கொடுமைக்காரி அப்படின்னு கோவப்படுறாங்க. உண்மையை தான் அவங்க சொன்னாங்க. உண்மையை சொன்னா கோவம் தான் வரும். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த வீடு விஜயா ஹர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதை விட அதிகமா அவங்கள கில்ட் தான் ட்ரிகர் பண்ணுது. ஏன்னா உள்ளுக்குள்ள தப்புன்னு அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க வெளியில யாராவது சொல்லும்போது ரொம்ப கோவம் வரும். அப்படிதான் விஜயாக்குமே வந்திருக்குது போல. எப்பவுமே அம்மா பக்கம் நிக்கிற முத்து சந்திரா பேசுனது தெரிஞ்ச உடனே கோவப்படுறான். இந்த சம்பவம்னால முத்து மீனா ரிலேஷன்ஷிப் குலையுது. இது வரைக்குமே முத்து எப்பவுமே அம்மா சைடுல தான் இருக்கான். அவனோட அம்மா இவனை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே மீனாட்ட சொல்லி ரொம்ப புலம்பி இருக்கான் இல்லையா. அப்ப முத்துக்கு மீனா தான் வேணும். எல்லா கஷ்டத்திலயுமே முத்துக்கு மீனா வேணும் அப்படின்ட்டு தான் நினைச்சிருக்கான். ஆனா முத்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவனோட அம்மா பேச்சை கேட்டு மீனாட்டி சண்டைக்கு போறான். மனோஜ் இந்த மாதிரி அம்மா பேச்சை கேட்டதுக்கு தான் இப்ப அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இனி முத்து அண்ட் மீனா லைஃப் அப்படிதான் ஆகுமா அப்படின்றதுதான் தெரியல. முத்து அவங்க அம்மா பேச்சை கேட்டா அவ்வளவுதான். ரோஹிணி அண்ட் மனோஜ் பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இவங்களோட பிரிஞ்சிருக்கிற நிலைமை வரும். சிம்பிளான ஒரு விஷயம் சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அண்ணாமலை தான் எங்க போனாரு அப்படின்றது தெரியல. முத்துவோட அம்மா எவ்வளவு தப்பு செஞ்சாலுமே அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவான். அதே மாதிரிதான் இப்ப சந்திரா பேசுனாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோவத்தை அடக்கிக்க முடியல. ஆனா மீனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா அப்படி எல்லாம் நினைச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. அதுக்கு முத்து அடங்காம பேசிட்டு இருக்கான். அப்ப மீனாவும் பாத்தீங்கன்னா இந்த தடவை சைலண்டா இருக்குல்ல. உங்க வீட்டுல என்ன வேலைக்காரி மாதிரி தான் நடத்துனீங்க அப்படின்னு அவங்களோட மனசுல இருக்கிற பெயினை ஓப்பனா சொல்லிடுறா. இன்னைக்குதான் மீனா எல்லாத்தையுமே ஓப்பனா எல்லாரும் முன்னாடியுமே தைரியமா சொல்லியிருக்கான். இவ்வளவு நாள் கோலையா தான் இருந்தா. இப்பயாச்சும் தைரியம் மீனா ரிப்ளை பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. மீனா இந்த மாதிரி சொன்ன உடனே முத்துக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள ஹீட்டட் ஆர்கியூமெண்டா போயிட்டு இருக்கு. மீனா சொன்ன டயலாக் சாதாரண டயலாக் எல்லாம் இல்ல. ரொம்ப நாளா பட்ட அவமானம், அவளோட பெயின் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருந்த அந்த வலியும் வேதனையும் எல்லாத்தையுமே தான் இன்னைக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கா. மீனா சொன்னது கேட்ட உடனே முத்து ஷாக் ஆகுறது நேச்சுரல் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண பொண்ணு இவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு முழுசா புரிஞ்சுக்கவே இல்லை. இதுல நமக்கு பிக்கஸ்ட் ஃபியர் என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்து உண்மையாவே மீனா புரிஞ்சுப்பானா, இல்ல அம்மாவோட பாசத்துக்காக மீனாவை எகெயின் அண்ட் எகெயின் ஹர்ட் பண்ண போறானா, அந்த கன்ஃபியூஷன் தான் சீரியல்ல டென்ஷன் கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா மனோஜ் ட்ராக் தான். இந்த ஸ்டோரியோட அடுத்த பாம்பு வெடிக்க போகுது. இந்த கேரக்டர் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா செல்ஃபிஷ் மோடுக்கு போயிட்டான். வீட்டை காப்பாத்துறதுக்காக வேண்டி ஃபேமிலி கஷ்டப்பட்டு நிக்கிற நேரத்துல கூட மனோஜ் டீல் பேசிட்டு இருக்கான். வீட்டை காப்பாத்தி கடன் அடைக்கிறதுக்காக வேண்டி முத்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு ரவி கூட மனோஜ் மீட் பண்ண போறாங்க 2 பேருமே.
ஆனா அங்க மனோஜ் வந்து காட்டுற திமிரு தான் வந்து எல்லை மீறுது. அந்த வீட்ல இருந்து எனக்கு பங்கே இல்ல அப்படின்னு அப்ப வந்து சொல்லிட்டாரு. அப்ப அந்த வீடு போனா எனக்கு என்ன அப்படின்னு அவன் சொல்றது கேட்டா வந்து கடுப்பு தான் வருது. நமக்கு வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தான் வந்து மனோஜ் வந்து பேசிட்டு இருக்கான். மனோஜ் என்னதான் வந்து சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா, நான் பணம் தரணும்னா அந்த வீட்ல எனக்குமே வந்து ஷேர் இருக்கு அப்படின்னு எழுதி கொடுங்க அப்படின்னு கண்டிஷனா சொல்றான். இத பார்த்தா வந்து இது ஹெல்ப் மாதிரி எல்லாம் தெரியல. சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி டீல் பண்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இதனால வந்து முத்து வந்து கண்ட்ரோல்ல இருந்து சட்டையை பிடிச்சி அடிக்க போறான். அப்ப ரவி தான் வந்து தடுத்து நிறுத்திடுறான். அந்த சீன்ல முத்துவோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப ரோவா வந்து தெரியுது. ஒரு பக்கம் குடும்பம் வந்து சிதறுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன மாதிரி இருக்க வேண்டியவனே கூட செல்ஃபிஷா வந்து பேசிட்டு இருக்கான். அந்த ஹெல்ப்லெஸ் ஆங்கர் தான் வந்து அந்த சீன்ல வந்து நல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த எபிசோட்ல ரொம்ப டேஞ்சரஸ் ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா மீனாவை சுத்தி தான் வந்துட்டு இருக்குது. இந்த எபிசோட ரொம்ப பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயா ஃபேமிலி வந்து சம்ஹவ் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற தாட்ல வந்து டெஸ்பரேட் ஃபீலிங்ல மீனா அவளோட தம்பி சத்யா வந்து மீட் பண்ணி ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேக்குறா. இங்க நமக்கு ஒரு ஹோப் வர்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. சரி ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் போல அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம். ஆனா ஸ்டோரி இங்கதான் வந்து டார்க்கா வந்து டேர்ன் ஆகுது. சத்யாவோட ஓனர் ஆல்ரெடி சத்யாவை வெறுக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. சத்யாவோட முதலாளி வந்து நல்லவரு அப்படின்னு நம்பி அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறா. அந்த ஓனரோட பொண்ணு வந்து லவ் பண்றது தெரிஞ்சனாலதான் அவருக்கு வந்து சத்யாவை வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்ப இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி மீனாவை சிக்க வச்சு பழி வாங்கலாம் அப்படின்னு அவர் வந்து பிளான் பண்றாரு. ஆனா அங்கதான் வந்து பெரிய டேஞ்சர் இந்த வெயிட்டிங்ல இருக்கு. சத்யாவோட ஓனரே வந்து சின்னமணி தான் அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு அது கூட வந்து தெரியாம வந்து இருக்காங்க. இப்ப அந்த கோபத்தையும் பவரையும் யூஸ் பண்ணி மீனா வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றதா ரொம்ப டேஞ்சரஸ் சிக்னல். இனி என்ன டேஞ்சர் வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஃபேமிலியை சேவ் பண்றதுக்காக வேண்டிய ஓடன மீனா இப்ப வில்லனோட வலையில வந்து சிக்க போறாளா அப்படின்றதுதான் இப்ப நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதுலதான் வந்து சீரியல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா மீனா எப்பவுமே ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற கேரக்டரா தான் இருக்கா. அப்படி ஓடி ஓடி எல்லாரையுமே காப்பாற்ற நினைக்கிற பொண்ணுக்கு தான் இப்ப இவங்களே வந்து பெரிய டேஞ்சர்ல இருந்து சிக்க போறா அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம மனசுல இருந்து இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்ணு வரும். மீனாவை இந்த தடவை வந்து யார் காப்பாத்த போறா? முத்துவா இல்ல வேற யாராவதா அப்படின்றது தெரியல. சோ இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மொத்தத்துல இந்த ட்ராக் வந்து ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல வில்லன் மட்டும் இல்ல ஒவ்வொரு கேரக்டருக்குமே இமோஷனல் வீக்னஸ் இருக்கு. விஜயாக்கு வந்து ஈகோ, முத்துக்கு வந்து அம்மாவோட பாசம், மீனாக்கு ஃபேமிலி மேல அன்லிமிட்டெட் அட்டாச்மெண்ட் இருக்கு, மனோஜுக்கு பேராசையா இருக்கு. இந்த இமோஷனல் கிளாஸ் ஆகுறதுனாலதான் சீன்ஸ் எல்லாமே ரியலா வந்து ஃபீல் ஆகுற மாதிரி தோணும். ரீசெண்ட் வீக்கா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்த மாதிரி தான் தோணுச்சு. இப்ப எகெயின் பழைய ஃபார்முக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுற மாதிரி வந்து இருக்கு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மீனா அண்ட் முத்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. மனோஜோட பேராசி அதே மாதிரி மீனாக்கு வர நியூ டேஞ்சர் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் ட்விஸ்ட் எல்லாமே நம்மளை எகெயின் டிவி முன்னாடி உட்கார வைக்கிற மாதிரி தான் வந்து இந்த சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. மீனாவை உண்மையாலுமே வந்து முத்து வந்து புரிஞ்சுப்பானா இல்ல விஜயா சொன்னதை கேட்டு இதுக்கு மேல வந்து தூரமா வந்து போயிடுவானா? மெயினா வந்து சத்யாவோட ஓனர் போடுற ட்ராப்ல மீனா வந்து சிக்க போறாளா? ஃபேமிலி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு ஓடன மீனாக்கு வந்து நெக்ஸ்ட் மினிட்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கா. சோ இது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத இனி வர எபிசோட்ல வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். சோ அந்த எபிசோட் எல்லாமே எதையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.